ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம. திரு கார்த்திகை தீபம் 2024 என்ற இந்த பதிவில் நாம் காணப்போகின்றோம். புராண காலத்தில் நமது இந்து மத இதிகாச புராணங்களில் கூறப்பட்ட விஷயத்தை இப்பொழுது காண்போம். பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்தார், விஷ்ணு பகவான் காத்தல் தொழிலை செய்தார். இருவருக்கும் அவரவர்களுக்குள் தங்கள் தொழிலை விடுத்து யார் பெரியவர் என்று வாதிட்டனர். வாதம் முடியாததால் இருவரும் சிவபெருமானிடம் சென்று கேட்டனர். சிவபெருமான், யார் என் அடியும் முடியும் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்றார். பிரம்மன் சிவபெருமான் முடியை தேடி போனார். விஷ்ணு பகவான் சிவபெருமான் அடியை தேடி போனார். இருவராலும் அடிமுடி காண இயலவில்லை. சிவபெருமான் ஜோதி சொரூபமாக காட்சியளித்து உலக மக்கள் நன்மை பெறும் பொருட்டு அவரவர் பணியை செய்ய ஆணையிட்டார். பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஏற்பட்ட தலைகணத்தை இவ்வாறு அடக்கினார். அக்னிஸ்தலம் அண்ணாமலை, நெருங்க முடியாத மலை, அகண்டமலை சிவரூபமாக காட்சியளிக்கிறது. மனிதருக்குள் ஆணவம் என்ற மாயை நீக்கினால் என்னை காணலாம் என்பதற்காகவே மேற்சொன்ன புராண நிகழ்வு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அறியாமை, ஆணவம், கர்மம், மாயை என்ற இருளை மனதில் நீக்கினால் ஆன்மா என்ற உள்ளத்தில் நம் ஐயன் சிவபெருமான் ஜோதி சுரூபமாக நம்மை ஆட்கொள்வார். பிரம்மனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் காண கிடைத்த அந்த ஜோதி சுரூபம் நமக்கும் கிட்டும் என்பது திண்ணம். அதன் பொருட்டு திரு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அன்று திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இதன் பொருள் உணர்ந்து வேற்றுமை களைந்து சிறியோர் பெரியோர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இல்லாதோர் இயலாதோர் என்ற பாராபட்சம் பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் வருமானால் நம்முள் நம் ஐயன் சிவபெருமான் என்றும் நீங்காமல் ஆட்கொள்வார். சிவனருள் கிட்டும். நம் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றுவோம். அறியாமை என்ற இருளை நீக்குவோம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். நன்றி, வணக்கம்.